எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன சமையல்னா, களி செஞ்சு ஊற அவரைக்காய் சுண்ட வச்சு பருப்பு சட்னி செய்யலான்ட்டுங்க. ஏன்னா செடியில் ஊற அவரைக்காய் இருந்தது. இன்னைக்கு நான்வெஜ்ஜும் எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா பொண்ணு விரதத்தில் இருக்கிறதுனால. அதனால் களி செஞ்சு பருப்பு சட்னி செய்யலான்ட்டு படபடன்னு அவரைக்காய் பொரிச்சு க்ளீன் பண்ணி அவரைக்காய் சுண்ட வச்சுட்டேங்க. அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணும்னு யோசிச்சேங்க. அப்புறமேல பருப்பு சட்னி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு பருப்பு சட்னி செஞ்சுட்டு, ஏன்னா எங்கள் குட்டீஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க களி, நல்லா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும் இல்லையா. அப்போ அதை சுண்ட வச்சுட்டு இப்போ களி செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. படபடன்னு களி செஞ்சுட்டு நல்லா களி 4 டைம் தண்ணி ஊற்றி வேக வச்சு செஞ்சுட்டா எல்லாம் குட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டா வயிற்றெல்லாம் வலிக்காதுங்க. சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு களியும் சாப்பிட வச்சு பழக்கணுங்க. இப்போ களியே யாரும் சாப்பிட்றதில்ல. நாங்கள்லாம் குட்டி பிள்ளைங்க களி சாப்பிடுவாங்க, நாங்களும் வாரத்தில் 2-3 நாளைக்கு செஞ்சுருவோங்க. இப்போ பாருங்க, பேசிக்கிட்டே களி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக 4 டைம் தண்ணி ஊற்றி வேக வச்சு செஞ்சாச்சுங்க களி. பாருங்கள், ரெடி ஆச்சு களி, ஊற அவரைக்காய் பொரியல், பருப்பு சட்னிங்க. அப்புறம் என்னங்க, வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.